நாம் போன செக்ஷனில் என்னென்ன ரிசப்டார்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதில் எக்ஸ்டீரியர் ரிசப்டார்ஸில் ஒரு மேஜர் ரிசப்டார், நம்ம ஹியூமன் பாடியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மேஜர் ரிசப்டார்ஸ் ஃபோட்டோ ரிசப்டார்ஸ். அப்படின்னா நம்மளோட ஐஸ், ஃபோட்டோனா லைட் நமக்கு தெரியும், ஃபோட்டோ ரிசப்டார்ஸ்னால் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் ஒர்க் ஆகக்கூடிய அந்த ரிசப்டர்ஸ், லைட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை அந்த இன்ஃபர்மேஷனை அந்த ஸ்டிமுலஸை சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி பிரெயினுக்கு அனுப்பும் போது பிரெயினில் விசுவல் கார்டெக்ஸ் ரீஜியனில் நம்ம ஏற்கனவே போன செக்ஷன்ஸில் நம்ம பார்த்தா அந்த பிரெயினில் விசுவல் கார்டெக்ஸ் ரீஜியனில் அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு இமேஜாக நமக்கு விசுவலைஸ் பண்ணி இந்த பிரெயின் நமக்கு காமிக்கும். ஸோ த பாயிண்ட் என்ன இங்கே அப்படின்னா, இங்கே இந்த சிக்னலை ரிசீவ் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஃபோட்டோ ரிசப்டார்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் நம்ம சொல்கிற காமன் நேம் வந்து ஐஸ். ஸோ ஐஸ்னால் என்ன, இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அதில் இருக்கக்கூடிய வேரியஸ் பார்ட்ஸ் என்னென்ன, அந்த ஒரு பார்ட்ஸோட ஆக்சுவல் ரோல் என்ன, இதை பற்றி நம்ம ஒரு அவுட்லைன் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் ஐஸ் எங்கே இருக்குது, நம்மளுடைய மேலே நம்மளுடைய ஹெட்டில், நம்மளோட ஸ்கல்லில், அந்த ஆப்டிக் அந்த போன் அந்த கேவிட்டியில் அந்த நம்மளுடைய ஐபால்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ ஹியூமன் பாடியில் 2 ஐபால்ஸ் இருக்குது, பைனாக்குலர் ஆர் பைஃபோக்கஸ். ஸோ நம்மளுடைய கண்ணோட பார்வை எப்படின்னா பைனாக்குலர், இல்லைனா 2 ஐயும் சேர்ந்து தே கோனா ஃபார்ம் அ சிங்கிள் இமேஜ். அந்த மாதிரியான டைப் ஆஃப் ஐஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அண்டு ஐஸ் வந்து சப்போர்ட்டட் பை மசில்ஸ். நாம் ஏற்கனவே தெரியும், ஒரு இண்டிவிஜுவல் ஐ நம்ம பார்த்திங்க அப்படின்னா அது பால் மாதிரி இருக்கும்னு நமக்கு தெரியும். அந்த பால் வந்து எல்லா டைரெக்ஷன்லையும் அதால் ரொட்டேட் ஆக முடியும். அப்படின்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அது இல்லை, அது ரொட்டேட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். இப்போது என் கையில் ஒரு பால் வச்சுட்டு நான் அப்படி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பாலை ஏரில் விட்டு அது அப்படியே ரொட்டேட் ஆகாது. கண்டிப்பாக அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்னோடய ஃபிங்கர்ஸ் தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பாலை சுற்றி எல்லா இடத்துலையும் ஒரு சப்போர்ட் ஃபிங்கர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஐபாலை ஹோல்டு பண்ணுறதுக்கு நிறைய மசில்ஸ் இருக்குது. அந்த மசில்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரெக்டஸ் மசில்ஸ், சுப்பீரியர் அண்டு இன்ஃபீரியர் ஆப்ளிக் மசில்ஸ். ஸோ ரெக்டஸ் மசில் வந்து 4 மசில் இருக்கும். ரெக்டஸ் மசில் எப்படி இருக்கும் அப்படின்னா சுப்பீரியர், இன்ஃபீரியர், அதுக்கப்புறம் லேட்ரல் அண்டு மீடியன் அப்படின்னு பின்னாடி 2 சைடில் மேலே கீழே. ஸோ 4 சைட்லேயும் அதோட அந்த மசில்ஸ் அங்கே இருக்குது. அதுக்கு பேர் ரெக்டஸ் மசில். தெர் ஆர் 4 மசில்ஸ். அதுக்கப்புறமா சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் ஆப்ளிக் மசில்ஸ். ஸோ மொத்தம் 6 மசில்ஸ் இங்கே இருக்குது. இந்த 6 மசில்ஸோட வேலை என்னென்னா ஐ பாலை ஹோல்ட் பண்ணுறது, அதை வேணுங்கிற டைரெக்ஷனில் மேலே கீழே சைடில் எல்லா இடத்துலையும் ரொட்டேட் பண்ணுறது, அதை அந்த மூமெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் இந்த மசில்ஸோட வேலை. இது இல்லாமல் ஐஸோட ப்ரொடெக்ஷன் என்னென்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் ஐஸுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக நமக்கு தெரியும் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக அதோட ப்ரொடெக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஐப்ரோ இருக்குது, ஐ லேஷஸ் இருக்குது, ஐ லீடு இருக்குது. ஐப்ரோஸும் ஐ லேஷஸும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது டைரெக்ட் சன்லைட்டோ இல்லை ரொம்ப நேரம் சன்லைட்டில் இருந்தால் அதை அந்த யூவி ரேஸ் டைரெக்டாக கண்ணில் படாமல் ஓரளவுக்கு அதால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஓரளவு உள்ளே போகாமல் அதால் ரொம்ப மணல் டெசர்ட் மாதிரியான ஏரியாவில் இருக்கும்போது இந்த ஐலிட்ஸு ஐலேசஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மண் அந்த பார்ட்டிகல் வந்து உள்ளே போகாமல் அது ஓரளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இதில் இருக்கிறதுலே ரொம்ப மேஜரான ப்ரொடெக்ஷன் எங்கேருந்து வருதுன்னா நமக்கு ஐலிட்லேருந்து வருது. ஐலிட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம மேலே ஒன்று கீழே ஒன்று நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக மற்ற அனிமல்ஸ் இல்லை, நமக்கு இல்லாமல் ப்ரிமிட்டிவ் அனிமல்ஸ் நம்ம பார்த்தோன்னா இன்னொரு 3rd ஐலிட் கூட அதுக்கு இருக்கும், நிக்டேட்டிங் மெம்பரைன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெம்பரைன் கூட அது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் crocodile, ஃப்ராக்ல எல்லாம் நம்ம அதை பார்க்கலாம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அந்த 3rd ஐலிட் கம்ப்ளீட்டாக அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் பண்ணி இருக்கும்போது அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த 3rd ஐலிட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பட் ஆனாலும் அந்த அனிமலால் தண்ணி உள்ள கண் ஓப்பன் பண்ணி இருக்கிறதுனால அதால் பார்க்க முடியும். ஓகே, பட் ஆனால் அந்த மாதிரியான 3rd ஐலிட் நம்ம இப்போ வெஸ்டீஜியல் ஆர்கனாக ஆயிடுச்சு, வெஸ்டீஜியல் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு அது இன்னுமே இருக்குது. அதில் ஒரு போர்ஷன் நம்மக்கிட்ட இன்னும் நம்மளுடைய கண்ணில் நம்மளோட எட்ஜஸில் நம்ம பார்த்தோன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு சின்னதாக மெம்பரைன் மாதிரியான ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க முடியும். அது ஆக்சுவலாக அந்த 3rd ஐலிடோட ஒரு அந்த ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சர், அந்த வெஸ்டீஜியல் ஸ்ட்ரக்சர், அதை நம்ம இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லை. இப்போது மாடர்ன் மேனுக்கு அது எவால்வ் ஆன அந்த மாடர்ன் மேனுக்கு அது ஃபங்க்ஷனல் கிடையாது. ஸோ அது இல்லாமல் 2 ஐலிட் நமக்கு லோயர் அண்டு அப்பர் ஐலிட் இருக்குது. அந்த ஐலிட்டோட வேலை நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு பார்ட்டிகல் வந்தாலோ இல்லை ஏதாவது எமர்ஜென்சி டைமில் டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணி நம்மளுடைய ஐபால்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த ஐலிட்ஸோட வேலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐலிட்ஸில் நம்ம ஐலிட்ஸ்லேயும் இந்த ஐலேஷஸ் ஐப்ரோஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெர் ஆர் செக்ரீஷன்ஸ். செபேசியஸ் கிளான்ஸ் இருக்குது, லாக்ரிமல் கிளான்ஸ். லாக்ரிமல் கிளான்ஸ் அப்படின்னா நம்மளோட கண்ணில் ஒரு லேட்ரல் சைட்லேயும் ஒரு அப்பர் சைடில் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 2
ஏரியாவில் நம்ம லாக்ரிமல் கிளான்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செபேசியஸ் கிளான்ஸ், லாக்ரிமல் கிளான்ஸ், செபேசியஸ் கிளான்ஸ் என்ன பண்ணணும்னா ஒரு செக்ரேஷன், சிபம் ஒரு செக்ரேஷன் பண்ணுது. ஸோ ஒரு லூப்ரிகேஷனாக அது அந்த கண், அந்த நம்ம ஐலிட் மூடி திறக்கும்போது அந்த ஏரியா ட்ரை ஆகாமல் அந்த ஐலிட்ஸ் வந்து அது பார்த்துக்குது. செபேசியஸ் கிளான்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாக்ரிமல் கிளான்ஸும் அங்கே இருக்குது. பேர் ஆஃப் லாக்ரிமல் கிளான்ஸ் இருக்குது. அந்த லாக்ரிமல் கிளான்ஸில் செக்ரீட் ஆகக்கூடிய செக்ரீஷன் என்ன அப்படின்னா டியர்ஸ். நம்ம கண்ணுனாலே நமக்கு ஞாபகம் வர செக்ரீஷன் வந்து டியர்ஸ். டியர்ஸோட ரோல் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னதான், லூப்ரிகேஷன் தான் அதோட ப்ரைமரி அப்ளிகேஷன். அதை விட ஒரு முக்கியமான வேலையை அது நமக்கு தெரியாமலே பண்ணுது. அதில் என்னென்னா அந்த டியர்ஸில் ரொம்ப காம்பினேஷன் ஆஃப் என்சைம்ஸ், எஸ்பெஷலி அதில் லைசோசைம் என்சைம் அதில் நிறைய இருக்குது. லைசோசைம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும், நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், லைசோசைம் இஸ் அ பாக்டீரிசிடல் என்சைம். அப்படின்னா என்ன பண்ணுவது, பாக்டீரியாவோட செல் வாலில் இருக்கக்கூடிய அந்த பெப்டிடோகிளைகனை அதால் பிரேக் பண்ண முடியும். அப்படின்னா நம்மளுடைய ஐபால்ஸ் வழியாக எதுவும் இன்ஃபெக்ட் ஆகாமல், இல்லை ஐபால்ஸை எதுவும் இன்ஃபெக்ட் பண்ணாமல், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் அந்த லைசோசைம் அந்த லாக்ரிமல் கிளான்ஸ், அந்த டியர்ஸில் இருக்கக்கூடிய லைசோசைம் அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நார்மல் ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ். ஸோ என்னென்ன இருக்குது, ஐலாஷஸ், ஐப்ரோஸ், ஐலிட்ஸ், அதுக்கப்புறம் தெர் ஆர் சம் கிளான்ஸ். இதெல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷனை நமக்கு ஐபாலுக்கு கொடுக்குது. இப்போ நம்ம அதோட ஸ்ட்ரக்சர் ஒரு அவுட்லைன் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ வெளியிலேருந்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா தெர் ஆர் 3 layers ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், 3 layers ஆஃப் மெம்பரைன் அங்கே இருக்குது, ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்குது. அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மற்ற 2 லேயர்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் மாதிரி இருக்கும். நீங்கள் ஆப்ரேட் பண்ணி வெளியில் எடுத்த ஒரு ஐபாலையோ இல்லை மாடலோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பால் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒயிட் கலர் அப்பீரன்ஸ், ஒரு கம்ப்ளீட் பால் லைக் அப்பீரன்ஸ் எதனால் வருது அப்படின்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் கவரிங் அந்த லேயர்னால தான் வருது. ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் இஸ் கால்டு ஃபைப்ரஸ் லேயர். அது வந்து கம்ப்ளீட் லேயர். நம்ம பார்க்க போகிற அந்த செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் வந்து இன்கம்ப்ளீட் லேயர்ஸ். இதனால் ஞாபகம் வச்சுங்க. பட் இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் மட்டும்தான் கம்ப்ளீட் லேயர். கம்ப்ளீட் லேயர் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஐபாலை கவர் பண்ணியிருக்குது. ஸோ அதுவும் 2 செக்ஷனாக நம்ம அதை பிரிக்கலாம். ஃப்ரண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் 1/6 போர்ஷன் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா கார்னியா அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த என்டையர் அந்த அவுட்டர் கவரிங்கில் 1/6 போர்ஷன் இஸ் கால்டு கார்னியா. அந்த ரிமைனிங் போர்ஷன் இஸ் கால்ட் ஸ்க்ளீராய்டு மெம்பரேன், இல்லைனா ஸ்க்ளீரா. ஓகே, ஸோ இது 2 சேர்ந்தது தான் இந்த அவுட்டர் மோஸ்ட், இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயர். ஓகே, ஸோ அந்த வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயர் கம்ப்ளீட் லேயர். அதில் 1/6 வந்து கார்னியா, ரிமைனிங் 5/6 அந்த ரிமைனிங் போர்ஷன் எல்லாமே ஸ்க்ளீரா. இது ரெண்டுமே ஃபைப்ரஸ் டிஷ்யூ இல்லை ஃபைப்ரஸ் லேயர். இதோட ரோல் என்ன இருக்கும் நமக்கு தெரியும். அதுதான் தே கோனா ப்ரொவைட் த ஸ்ட்ரக்சர். அந்த ஒயிட் கலரில் நம்ம பால் மாதிரி பார்க்குறது அந்த ஃபைப்ரஸ் லேயர் ஸ்க்ளீரா தான். அதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. அந்த ஃபைப்ரஸ் சப்போர்ட், ப்ரொடெக்ஷன் எல்லாமே அதுக்கு, ஷேப் எல்லாமே அது கொடுக்குது. ஃப்ரண்டில் வரும்போது அந்த கார்னியா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்ம வெளியில் பார்க்குற அந்த லேயர் வந்து கார்னியாவும் வெளியில் அப்படியே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காது. கார்னியாவுக்கு வெளியிலையும் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ, ஒரு ஃபைப்ரஸ் லேயர் மாதிரி ஒரு லேயர், டிரான்ஸ்பரண்ட் லேயர் இருக்குது. அதுக்கு பேர் கன்ஜெக்டிவா அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ரொடெக்ஷன் லேயர். நம்மளோட கண்ணில் வெளியில் பார்க்க முடியும். நம்ம கண்ணு வெளியில் நம்ம பார்க்குற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சுவலாக ஒரு 1/5 இல்லை 1/6 ஆஃப் த ஸ்ட்ரக்சர் தான். ரிமைனிங் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுடைய அந்த ஆப்டிக் பால்குள்ளே, அந்த ஐபால்குள்ளே உட்காந்துருக்குது. ஓகே, உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது தெரியுறது இந்த கன்ஜெக்டிவா லேயர் தெரியும், அது உள்ள இந்த கார்னியா தெரியும். ஸோ இதுதான் இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஸ்க்ளீரா. ஸ்க்ளீராக்கு அடுத்த லேயர், மிடில் லேயர், அதுக்கு பேர் நான் ரெட் கலரில் இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறது இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர். அது வந்து ஸ்க்ளீரா முன்னாடி வரும்போது அதுக்கு பேர் கார்னியா. பட் இது 2 லேயர் கிடையாது, ஒரே லேயர் தான் கண்டினியூஸாக இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து மிடில் லேயர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் உவியா, இல்லைனா வாஸ்குலார் கோட், இல்லைனா வாஸ்குலார் லேயர், இல்லைனா கொராய்டு லேயர். ஸோ இதில் இவ்வளோ நேம் சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இதை நம்ம ஊவியா, இல்லைனா மிடில் லேயர், இல்லைனா வாஸ்குலார் கோட்டுன்னு வச்சுக்கலாம். இது வந்து இன்கம்ப்ளீட் லேயர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகலை. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இங்கேருந்து ஒரு லேயர் ஸ்டார்ட் ஆகுது, அது போயிட்டு இங்கே எண்டு முடியுது. இங்கே அதே மாதிரி இங்கே ஒரு பாதியில் முடிஞ்சிருது. ஸோ இது ஃப்ரண்டில் வரும்போது இந்த லேயர், இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம சொல்ல போனால் இதுக்கு பேர் கொராய்டு லேயர். ஃப்ரண்டில் வரும்போது அது என்னவாக மாறுது அப்படின்னா சிலியரி பாடியாக அது சேஞ்ச் ஆகுது. சிலியரி பாடி அண்டு ஐரிஸாக அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஆக்சுவலாக இது ஒரே லேயர் தான்.
கொராய்டு ரீஜனுக்கும் இந்த சிலியரி பாடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த கொராய்டு பாடிங்கிறது தான் இங்கே இந்த ஐபாலுக்கு கம்ப்ளீட்டாக அந்த பிளட் சப்ளை கொடுக்கக்கூடிய, அந்த வாஸ்குலர் சப்ளை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர், அந்த மெம்பரைன், அந்த லேயர் தான் இந்த கொராய்டு லேயர். ஓகே, பட் இந்த வாஸ்குலர் லேயரு, இந்த கொராய்டு லேயர் முன்னாடி வரும்போது சிலியரி பாடியாக கன்வெர்ட் ஆகிடுது. அங்கே அவ்வளோ பிளட் சப்ளை அங்கே இருக்காது. பட் இங்கே சிலியரி பாடிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது. அது எதுக்கு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்னால் இந்த அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற அந்த லென்ஸுக்கான முன்னாடி இருக்கக்கூடிய சப்போர்ட் ஸ்ட்ரக்சர். அந்த சிலியரி பாடி முன்னாடி என்னவா டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னா ஐரிஸாக டெவலப் ஆகிருக்கும். சிலியரி பாடி அது என்னவா டெவலப் ஆகிருக்கும், ஐரிஸாக அங்கே டெவலப் ஆகிருக்கும். ஐரிஸ் அப்படிங்கிறது நம்ம வெளியில் பார்க்குற அந்த நம்ம கண்ணு நம்ம பார்க்கும்போது நமக்கு பிளாக் கலராக தெரிகிற அந்த கலர்டு லேயர் இஸ் கால்ட் ஐரிஸ். ஐரிஸ் அப்படிங்கிறது ஒரு லேயர் கிடையாது, ஆக்சுவலாக அது இட்ஸ் அ டைப் ஆஃப் மெம்பரைன். அதில் 2 டைப் ஆஃப் மெம்பரைன் அங்கே இருக்குது. ஓகே, 2 டைப் ஆஃப் மெம்பரைன் அங்கே இருக்குது. அது என்ன மெம்பரைன் அப்படின்னா, ஒன்று வந்து டைலேட்டர் மெம்பரைன், இன்னொன்று ஸ்பிங்டர் மெம்பரைன் ஆர் டைலேட்டர் பேப்பிலே இல்லைனா ஸ்பிங்டர் பேப்பிலே. ஸோ ஒன்று வந்து சர்க்குலர் டைப்பில் ரொட்டேட் ஆகும், இன்னொன்று வந்து நார்மல் ரொட்டேஷன் டைப்பில் அது ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படின்னா இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லைட் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஆக்சுவலாக நான் ஐரிஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், கேமராவில் ஐரிஸ்ன்ற வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஐரிஸ் அப்படிங்கிறது என்ன, நீங்கள் பார்க்குற அந்த ஐ சைட்டில் எவ்வளோ லைட்டு அது வழியாக பாஸ் ஆகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஐரிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சர்க்குலராக நிறைய லேயராக நம்ம மெம்பரைன் இருக்குது அப்படின்னா அது கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும்போது அது அந்த ஐரிஸோட டயமீட்டர் அதால் குறைக்க முடியும். அது திரும்ப இன்னொரு டைப் ஆஃப் மெம்பரைன் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும்போது அந்த ஐரிஸோட டயமீட்டர் அதால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதோட அப்ளிகேஷன் நம்ம சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நல்ல சன்லைட் மாதிரியான ஒரு பிரைட்டான ஒரு ஏரியாவில் நீங்கள் நிற்கும்போது லைட் வந்து ரொம்ப அதிகமாக உள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஐரிஸ் வந்து நேரோவாக ஆகிடும். அப்போது உள்ளே என்ட்ராகிற அந்த லைட்டை மினிமைஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ரொம்ப டார்க் கண்டிஷனில் இருக்கிறீங்க, உங்களால் எதுவுமே டக்குன்னு பார்க்க முடியல அப்படின்னா அந்த டைமில் அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு நிறைய லைட்டை மேக்ஸிமம் பாசிபிள் லைட்டை அது உள்ளே என்ட்ரு பண்ண அலோவ் பண்ணோம். இன் தேட் வே அதை அடாப்ட் பண்ணி அதால் பார்க்குறதுக்கு அந்த லைட்டு தேவையான லைட்டை அது உள்ளே ப்ரொஜெக்ட் பண்ணி அதால் அனுப்ப முடியும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஐரிஸ்ன்னு சொல்கிறோம். ஐரிஸ் வந்து சப்போர்ட்டட் பை சிலியரி பாடி. ஐரிஸ்லேயும் சிலியரி பாடிலையும் பெரிய லெவலில் பிளட் சப்ளை இருக்காது. ஆக்சுவலாக சிலியரி பாடியில் அந்த வாஸ்குலர் சப்ளையிலேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து செக்ரேட் ஆகும். அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் ஆக்சுவலாக ஐயை வந்து நம்ம 2 சேம்பராக பிரிக்கலாம். இந்த லென்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு போர்ஷன் வந்து ஒரு ஃப்ரண்ட் சேம்பர்னும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதை நம்ம பேக் சேம்பர்னு பிரித்தோம் அப்படின்னா இந்த பேக் இல்லைனா போஸ்டீரியரில் இருக்கக்கூடிய சேம்பரில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடை நம்ம என்னென்னு சொல்லலாம், விட்ரியஸ் ஹியூமர்னு சொல்லலாம். இந்த லென்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சேம்பரில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடை நம்ம அக்வஸ் ஹியூமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஹியூமர் இல்லைனா இந்த ஃப்ளூயிட் எங்கேருந்து செக்ரேட் ஆகுது, செக்ரேட்டட் பை இந்த பர்டிகுலர் சிலியரி பாடிஸ், அதில் இருக்கக்கூடிய செல்ஸ். பட் அதுக்கு எங்கேருந்து வருது, அந்த கொராய்டு லேயர்லேருந்து அங்கே பிளட் சப்ளை வருது. ஃபைன். அடுத்து நம்ம பார்க்க போகிற அந்த 3rd லேயர் இஸ் கால்ட் ரெட்டினா. இதுதான் அந்த ஐஸோட மேஜர் ஏரியா, அதோட ஃபங்க்ஷனல் ஏரியா அப்படின்னு சொன்னால் அந்த ரெட்டினா தான். ரெட்டினாலேயும் அகெயின் நிறைய ஏரியாஸ் நம்ம பார்க்கலாம். இன்னும் வந்து அந்த ஆப்டிக்கல் ஏரியா, அதில் தான் அந்த ப்ரொஜெக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகிற ஏரியா. நம்ம லைட்டு ரிசீவ் பண்ணுற சிக்னல் போயிட்டு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி அதை சென்ஸ் பண்ணி ப்ராசஸ் நடக்க போகிற ஏரியாஸ் தான் நம்ம அந்த ஃபோட்டோ ரிசெப்டார் ஏரியான்னு சொல்கிறோம். ரெட்டினாலாம் அப்படின்னா ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் நிறைய இருக்கும். ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ்னால் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ராட், இன்னொன்று வந்து கோன்ஸ். ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கும் எங்கே, ரெட்டினால். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் மட்டும்தான் இந்த ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ்க்கான மேஜர் செல்ஸ். அந்த செல்ஸ் வேறு எங்கேயுமே இருக்காது, நம்ம ரெட்டினாவில் மட்டும் தான் பார்க்க முடியும். கொராய்டுங்கிறது பிளட் சப்ளை இருக்கக்கூடிய பிக்மெண்டட் லேயர்ஸ். பிக்மெண்டட் லேயர் அப்படின்னா என்ன அர்த்தம், அது பிக்மெண்டட் லேயரில் இருக்கிறதுனால லைட் வந்து உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிக்காமல் ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவில் லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுன்னு அவங்க ஒரு டார்க் என்விரான்மெண்ட்டோ ஒரு டார்க் இதுவும் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வேலையை அந்த கொராய்டு லேயர் அங்கே பார்க்குது. அதுக்கு வெளியில் இருக்கக்கூடியது ஃபைப்ரஸ் லேயர், அது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, ஷேப் கொடுக்குது. ஸோ இந்த இன்னர் மோஸ்ட் லேயர் ரெட்டினா தான் அங்கே ஆக்சுவலாக அந்த ஐஸோட வேலையை பர்ஃபார்ம் பண்ணுது. அதுதான் அந்த ஃபோட்டோ ரிசெப்ஷன். அதில் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அந்த ரெட்டினாலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இன்கம்ப்ளீட் லேயர் தான். இந்த எண்டுலேருந்து நம்ம பார்த்தோன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஒரு இடத்துல வரும்போது இந்த ஏரியாவுக்கு பேர் ஃபோவியா. இந்த இடத்துல கோன்ஸோட நம்பர்ஸ் வந்து
ரொம்ப அதிகமாக இருக்கும். ராட்ஸ் மேக்ஸிமம் இருக்காது, கோன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலேயும் ஒரு ஸ்பாட் இருக்குது, அந்த ஃபோவியாவில் ஒரு ஸ்பாட் இருக்குது. இங்கே கோன்ஸ் மட்டும் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் மேக்குலா லியூட்டியா. ஓகே, ஸோ இந்த மேக்குலா லியூட்டியா இல்லை ஃபோவியா ரீஜியன் தான் எதுக்கு காரணம் அப்படின்னா நம்மளுடைய டே லைட் விஷனுக்கு அதுதான் காரணம். டே லைட் விஷன்னா என்ன, டைரெக்டாக லைட் வருது, லென்ஸ் பாஸ் பண்ணுது, இங்கே ஃபோவியாவில் இல்லை மேக்குலாவில் படும்போது நம்ம அந்த லைட்டில் கலர்டு விஷனை நம்ம இந்த கோன்ஸ் வழியாக நம்ம இந்த ஃபோவியா ரீஜியனால் தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து அந்த ரெட்டினாவிலையும் தாண்டி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல எந்த செல்ஸுமே இல்லாத ஒரு ஏரியா வருது. ராடும் இல்லை, கோனும் இல்லை, ரெட்டினா அந்த ஆப்டிக் ஃபைபரோட கனெக்ட் ஆகிற அந்த ஏரியா. ஸோ அங்கே ராடும் இல்லை, கோனும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எந்த ப்ராசஸும் நடக்க முடியாது. அதனால் நம்ம அது என்னன்னு சொல்கிறோம், பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அங்கே ப்ராசஸ் பண்ணக்கூடிய எந்த செல்ஸுமே இல்லை. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ராட்ஸ், கோன்ஸ், இது இல்லாமல் ரெட்டினாவில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த நர்வ் செல்ஸ், நியூரான் செல்ஸ், அந்த பைபோலார் நியூரான் செல்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான சப்போர்ட்டிங் செல்ஸ் கொஞ்சம் இருக்கும். இதெல்லாம் தான் அங்கே ரெட்டினாவில் இருக்கக்கூடிய செல்ஸ். ரெட்டினா முன்னாடி வரும்போது, ஃப்ரண்ட் போர்ஷன், ஆன்டீரியர் போர்ஷன் வரும்போது அங்கே சஸ்பெண்டரி லிகமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும். சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ் இருக்கும். அந்த சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ் வந்து எதோட ஒட்டியிருக்குன்னா நம்ம போன லேயரில் பார்த்தா அந்த சிலியரி பாடியோடு அது அட்டாச் ஆகிருக்கும். அதில் அந்த சஸ்பென்சரி லிகமெண்ட்டில் என்ன ஆக்சுவலாக இருக்குது அப்படின்னா நம்மளோட லென்ஸ் இருக்குது. ஓகே, லென்ஸ் அகெயின் மேடப் ஆஃப் காலம்னார் எபித்தீலியல் செல்ஸ் தான், பட் டிரான்ஸ்பரண்ட் செல்ஸ். அது உள்ள அந்த ப்ரோட்டீன்ஸ், நிறைய ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன்ஸ் அங்கே டெபாசிட் ஆகிருக்கும். அது ஆக்சுவலாக லைஃப் செல்ஸ் தான். ஓகே, ஸோ அந்த லென்ஸ் வந்து ஒரு பை கான்வெக்ஸ் ஷேப்பில் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் பை கான்வெக்ஸில் இருக்காது. ஒரு எண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் அந்த இன்னர் மோஸ்ட் லென்ஸ் வந்து நல்ல கான்வெக்ஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக ஹியூமன் ஐயோட லென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்டிமுலஸ், எவ்வளோ லைட் இருக்குங்கிறத பொறுத்து அதோட திக்னஸை கூட்டிச்சு குறைச்சிக்க முடியும். ஸோ இன் தேட் வே அதை எப்படி மெக்கானிசம் ஆஃப் ஐஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வருது லைட்டு, இந்த லென்ஸை தாண்டி they are going to create an image in the retina. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அதோட திக்னஸ் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பேர், அந்த ப்ராசஸ்க்கு பேர் அக்காமடேஷன். அக்காமடேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த லென்ஸை அது அட்ஜஸ்ட் பண்ணிக்குது, அதோட திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. அண்ட் ஒன் மோர் திங், வெறும் அக்காமடேஷன் மட்டும் பார்த்தாது, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அங்கே நடக்கணும். அதை பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த ஐரிஸ் ஸ்ட்ரக்சர். ஐரிஸ் வந்து அது எவ்வளோ லைட் உள்ளே போகணும், எவ்வளோ லைட் உள்ளே போகக்கூடாதுங்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஐரிஸ். ஸோ நம்ம இங்கே எழுதியிருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்ட்ரக்சரும் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. ஸோ ஒரு ஐ அப்படின்னா நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, வெளியில் அது ஒரு ஸ்ட்ரக்சரை லேயர்ஸ்லேருந்து வரலாம். அவுட்டர்மோஸ்ட் லேயர் வந்து ஸ்க்ளீராய்டு லேயர், அதுதான் அந்த கம்ப்ளீட் லேயர். மிடில் லேயர் இஸ் வாஸ்குலர் கோட், அதில் கொராய்டுன்னு பிரிக்கலாம், இல்லை சிலியரி பாடி அண்டு ஐரிஸ் ஸ்ட்ரக்சர். ஃப்ரண்டில் வரும்போது சிலியரி பாடியாகவும் ஐரிஸாகவும் இருக்குது. ரிமைனிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வாஸ்குலர் சப்ளை பண்ணக்கூடிய கொராய்டு லேயராக இருக்குது. இன்னமோஸ்ட் லேயர் இஸ் கால்ட் ரெட்டினா, அதுதான் அந்த ஆக்சுவல் ஃபோட்டோ ரிசப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செல்ஸ் இருக்கிற ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் இருக்குது. ரெட்டினாவில் அகெயின் நம்ம ஃப்ரண்டில் வரும்போது அது லென்ஸ் அண்டு சஸ்பென்சரி ஸ்ட்ரக்சராக பிரிக்கலாம். உள்ளே வந்து அதில் 2 ஏரியா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து ஃபோவியாவில் இருக்கிற மேக்குலா, அதுக்கப்புறமா அந்த பிளைண்ட் ஸ்பாட், அங்கே ராட்ஸ் கோன்ஸ் எதுவுமே அங்கே கிடையாது. அண்ட் 2 சேம்பர் நம்ம பிரிக்கலாம். லென்ஸுக்கு பின்னாடி போஸ்டீரியர் சைடில் இருக்கிறத அதை ஃபில் பண்ணி இருக்கிற சேம்பரை நம்ம அந்த ஏரியாவை விட்ரியஸ் ஹியூமர்னு சொல்கிறோம். லென்ஸுக்கு முன்னாடி வித்தின் த கார்னியா இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை நம்ம அக்வஸ் ஹியூமரில் ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சால் போதும். இது இல்லாமல் ஐரிஸ்னா என்ன, கன்ஜக்டிவானா என்ன, சிலியரி பாடிஸ்னா என்ன, ஐரிஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இவ்வளோ தெரிஞ்சால் போதும் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ. இப்போ எப்படி இந்த ஐஸ் வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மெக்கானிசம் ஆஃப் விஷன், ஹியூமன் விஷன் எப்படி நடக்குது, அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். எப்படி நடக்குது, இங்கேருந்து லைட்டு பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ வெளியில் கன்ஜக்டிவாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, கார்னியா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்போ பேஸ்ட் ஆன் த லைட் சோர்ஸ், லைட் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது இல்லை எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறத பொறுத்து அந்த சிலியரி பாடி, அதில் இருக்கிற ஐரிஸ் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. ஸோ இப்போ சிலியரி பாடியை அந்த இந்த ஏரியாவுக்கு ஆக்சுவலாக இந்த கேப், இந்த ஸ்பேஸுக்கு ஒரு பேர் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு பேர் பியூப்பிள். பியூப்பிள் அப்படிங்கிறது அந்த அந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், அதை அட்ஜஸ்ட் பண்ணி க்ரியேட் பண்ணுற அந்த ஹோல் சைஸ் தான் பியூப்பிள்னு சொல்கிறோம். அதை தாண்டி லென்ஸில் லைட் பாஸ் ஆகுது. அதுக்கப்புறமா தே கோனா கிரியேட் அ இமேஜ் இன் த பர்டிகுலர் மேக்குலா ஆர் ஃபோவியா. பிரைட் லைட்டாக இருந்தால், ஒருவேளை நல்ல டார்க் கண்டிஷனில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தே கோனா கிரியேட் த இமேஜ் இன் இந்த ரிமைனிங் ஏரியாஸில் இருக்கக்கூடிய
ராட்ஸ் அங்கே வேலை செய்ய போகுது. ஸோ இங்கே மெக்கானிசம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 2 டைப் ஆஃப் செல்ஸ் நான் சொன்னேன். ஒன்று வந்து ராட், இன்னொன்று வந்து கோன். அந்த செல்ஸுக்கு பேர் ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ். ஸோ 2 டைப்லேயும் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் பேர் ஃபோட்டோ ரிசெப்டார் பிக்மெண்ட்ஸ்னு பேர். அந்த பிக்மெண்ட்டுக்கு ஆக்சுவல் பேர் என்னன்னா ஆப்சின் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ ஆப்சின்ங்கிறது ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் வந்து எதோட ஜாயின் ஆகிருக்குன்னா பிக்மெண்ட் வந்து ரெட்டினால்ன்ற ஒரு பிக்மெண்ட்டோட ஜாயின் ஆகிருக்கும். இந்த ரெட்டினால் பிக்மெண்ட் தான் நம்ம ஏற்கனவே விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தால் கண்ணு சரியாக தெரியாது, கேரட் நிறைய சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் ஆக்சுவலாக சயின்டிஃபிக்கலி இட் இஸ் ப்ரூவ். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சோர்ஸ் அந்த கரோட்டினாய்ட்ஸ் தான் நமக்கு இந்த ரெட்டினால் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு காரணம். ஸோ அதை நம்ம நிறைய கன்சியூம் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு நம்மளோட விஷன் வந்து பெட்டராக இருக்கும். ஃபைன். ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபோட்டோ பிக்மெண்ட்ஸ் வந்து எப்படி இந்த காம்பினேஷனில் இருக்குன்னா ஆப்சின் ப்ரோட்டீன் அண்டு ரெட்டினால் 2 காம்பினேஷனில் இருக்கும். லைட் வந்து அதில் போய் படும்போது ராட்ஸ்லேயோ கோன்ஸ்லேயோ இதில் படும்போது இந்த ரெட்டினால் வந்து அதுலேருந்து ஆப்சின்லேருந்து டிசோசியேட் ஆகிடும். ஸோ ஆப்சின்ங்கிறது ஒரு ப்ரோட்டீன், அதுலேருந்து இந்த பிக்மெண்ட் வெளியில் ரிலீஸ் ஆன உடனே ஆப்சினில் வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஆப்சினில் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்கும்போது அது வந்து ஒரு சிக்னலாக ரிசீவ் ஆகி அந்த கரண்ட் சேஞ்சஸாக எலக்ட்ரிசிட்டி இம்பல்சஸாக அது கிரியேட் ஆகி நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த போன கிளாஸஸில் நம்ம பார்த்த மாதிரி அது சிக்னல் இம்பல்ஸாக அது கிரியேட் ஆகி அது பிரெயினுக்கு ஆப்டிக் நர்வ் வழியாக அது வெளியில் போகுது. ஆப்டிக் நர்வ் வழியாக அது எங்கே போகும், நம்மளுடைய பிரெயினில் விசுவல் கார்டெக்ஸ் ரீஜன் போகுது. அங்கே சென்சரி ஏரியாவில் அது ஏற்கனவே இருக்கிற மெமரியில் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் என்ன பார்க்குறீங்கிறத உங்களுக்கு அது பிரெயின் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். இது எல்லாமே நம்ம ப்ராசஸை சொல்லும்போது ஒரு 2-3 நிமிஷம் ஆகுது. பட் இவ்வளோ நேரம் அது எடுத்துக்காது. யூ கேனாட் இமேஜின் த ஸ்பீட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். நான் ஏற்கனவே போன சாப்டர்ஸில் போன கிளாஸஸில் நம்ம சொன்ன மாதிரி யூ கேனாட் இமேஜின் த ஸ்பீட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இது இவ்வளோ ப்ராசஸும் நம்ம இமேஜின் பண்ண முடியாத ஸ்பீடில் அவ்வளோ டைரெக்டாக லைவாகவே அது நடக்கும். ஸோ தட் இஸ் த பாயிண்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் அபவுட் த மெக்கானிசம் ஆஃப் விஷன். ஸோ மெக்கானிசம் ஆஃப் விஷன் உங்களுக்கு தெரிய வேண்டியது ராட், கோன், ஆப்சின், ரெட்டினால் டிசோசியேட்ஸ், ஆப்சின் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். Structural change will be converted into signal will be transmitted to brain through the optical nerve. In the brain visual cortex region it will be processed and information will be given for you. Fine. அடுத்தது errors in the eyes, refractive errors நம்ம சொல்லலாம். refractive errorsனா இது ஆக்சுவலாக வேலை செய்யுது, நம்மளோட ஐஸ் வேலை செய்யுது. பட் ஆனால் அது கரெக்டாக வேலை செய்யலை, ஏதோ சில மைனர் எரர்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம ரெஃப்ராக்டிவ் எரர்ஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கண்ணாடி போட்டிருக்கிறேன், ஓகேவா. ஸோ நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான காரணம் என்ன அப்படின்னா என்னோடய ஐஸில் ஏதோ சம் ரெஃப்ராக்டிவ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான எரர்ஸை நம்ம எப்படி என்னென்ன மாதிரியான எரர்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரியான க்யூர் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் அவுட்லைன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் அதில் நம்ம பார்த்தோன்னா மயோப்பியா. மயோப்பியா அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதான். நான் இப்போது எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா மயோப்பியா அப்படின்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப கிளியராக தெரியும், தூரத்தில் இருக்கிறது ரொம்ப கிளியராக தெரியாது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஐபால் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப எலாங்கேட்டடாக மாறிடும். எலாங்கேட்டடாக மாறினா என்னாகும், இங்கே போய் ரெட்டினால் க்ரியேட் ஆக வேண்டிய இமேஜ் வந்து அதுக்கு முன்னாடியே க்ரியேட் ஆகிடும். அப்படின்னா என்ன ஆகிடும், எனக்கு லாங்கில் இருந்து தெரியக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப பிளர்ராக தெரியும், அவ்வளோ கிளியராக தெரியாது. ஏன் அப்படின்னா இங்கே போய் க்ரியேட் பண்ண வேண்டிய அந்த விஷுவல் இமேஜ் வந்து அந்த ரெட்டினாவுக்கு கொஞ்சம் முன்னாடியே அது க்ரியேட் ஆகிடும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐபாலை முன்னாடி கொண்டு வரலாம், அது ரொம்ப கஷ்டம். இதை பின்னாடி கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா பை யூஸிங் த கான்கேவ் லென்ஸ். நான் போட்டிருக்கிறது கான்கேவ் லென்ஸ். அந்த கான்கேவ் லென்ஸ் போடும்போது என்னாகும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் எனக்கு ப்ராப்ளம் அந்த ரெஃப்ராக்டிவ் ப்ராப்ளம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான திக்னஸில் நான் கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணும்போது அதை அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு அந்த க்ரியேட் ஆகிற இமேஜை நான் அந்த ரெட்டினாவில் ஃபோக்கஸ் பண்ணிட்டா we can rectify the particular error, refractive error, that is what called myopia. அதோட வைஸ் வெர்ஸா தான் ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்றது ரொம்ப ஏஜ்டு பீப்புளுக்கு வர்றது. ஹைப்பர்மெட்ரோபியாவில் என்ன நடக்கும் அப்படின்னா இவங்களுக்கு கிரியேட் ஆகிற இமேஜ் வந்து ரெட்டினாவுக்கும் வெளியில் கிரியேட் ஆகும். அப்படின்னா எப்படின்னா இங்கே கிரியேட் ஆகும், அப்படின்னா இதுக்கு வெளியில் ப்ராசஸ் பண்ண ஒன்றும் ஏரியா கிடையாது. அப்போது இங்கே கிரியேட் பண்ண முடியாது. அவங்களுக்கு தூரத்தில் இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு அவங்களால படிக்க முடியும், பக்கத்தில் இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. கையில் ஒரு புக் வச்சு ரீட் பண்ண சொன்னால் அவங்களால முடியாது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைப்பர்மெட்ரோபியான்னு சொல்கிறோம். இவங்களுக்கு
எந்த மாதிரியான லென்ஸ் போகணும் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ், அவங்க கொஞ்சம் திக்கான லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் அவங்க போட்டாங்கன்னா அவங்களால இந்த இஷ்யூஸை அகெயின் ரெஃப்ராக்டிவ் டிஸ்டன்ஸை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களால அதை க்யூர் பண்ண முடியும். அடுத்தது ப்ரெஸ்பயோபியா. ப்ரெஸ்பயோபியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து அந்த கார்னியால் இருக்கக்கூடிய அந்த லென்ஸில் இருக்கக்கூடிய சம் இஷ்யூஸ். இது வந்து கொஞ்சம் ஹார்ட்னஸ் வரதுனால இதில் வரக்கூடிய எரர்ஸ் வந்து ப்ரெஸ்பயோபியான்னு சொல்கிறோம். அடுத்தது கேட்ராக்ட். கேட்ராக்ட்ங்கிறது ரொம்ப காமனாக நம்ம வீட்டில் வயசானவங்களுக்கு நம்ம பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் லென்ஸ்லன்னு சொன்னேன். அந்த ப்ரோட்டீன்ஸில் ஏதோ ஒரு ஹார்ட்னஸ் வருது, இல்லை வேறு ஏதாவது டெபாசிட் ஆகிடுது அப்படின்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த லென்ஸ் வந்து அங்கே போயிடும். அப்போது வந்து அதில் ஒரு லேயர் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிடும். இதை வந்து சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணலாம். கேட்ராக்ட் கேன் பி க்யூர்டு. அதோட ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் கேட்ராக்டை க்யூர் பண்ணலாம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் எரர். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஒரு டைப் ஆஃப் ரிசெப்டார்ஸ், தட் இஸ் வாட் கால் ஃபோட்டோரிசெப்டார்ஸ். ஐனா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ப்ரொடெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னா, அதோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர், அதோட காம்போனன்ட்ஸ் என்ன, எப்படி அது வேலை செய்யுது, மெக்கானிசம் ஆஃப் விஷன், அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ரெஃப்ராக்டிவ் எரர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபோனோ ரிசெப்டார்ஸ், இல்லைனா இயர்ஸ், நம்மளோட காது எப்படி வேலை செய்யுது, அதோட ஸ்ட்ரக்சர், அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.